ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு மனிதர்மா யூடியூப் சேனல். நான் இன்றைக்கி வந்து மனிதர்மா பய ஃபார்மில் தாங்க இருக்கிறோம். நான் வந்து போன்ற ஒரு சாயங்கால நேரம் ஒரு 4 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆனோம் ஃபார்முக்கு. அங்கே போயிட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நான் நாற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவையும் காட்டுறேன். பழைய நாற்று நடும்போது எனக்கு ஹோப்பே இல்லை சுத்தமாக. இது எங்கேருந்து முளைக்க போகுது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பண்ணுற செலவெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த உரம், நம்ம மனிதர்மாவோட இயற்கை உரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெர்மி கம்போஸ்ட்டாக இருக்கட்டும், பயோமிக்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ், மீன் அமிலம், பஞ்சகவ்யம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசோஸ்பாஸ் போன்ற பயோ ஃபெர்டிலைசர் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இது எவ்வளோ உரம் கொடுத்துருக்கோம் தெரியுங்களா? நம்ம அவ்வளோவுமே இந்த நிலத்துக்கு தேவை. ஏன்னா நம்ம ரெகுலராக நார்மலாக செம்மண் பூமிக்கு கொடுக்குறத விட இந்த களிமண் பூமிக்கு நம்ம நிறைய கொடுக்கணும். அப்போ தான் வந்து மெயினாக ஜிங்க், இது எல்லாம் இந்த நியூட்ரிஷன் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நாற்று அழகாக வந்து நிமிந்து நிறைய தூர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருக்குங்க. நான் வந்து தண்ணியுமே கம்மியாக தான் விட்டாங்க பாருங்களேன். ஆனால் தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள், கிணத்துல ஃபுல்லாக இருக்குங்க தண்ணி. நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது இல்லைங்களா அந்த சமயத்தில், தீபாவளிக்கு கொஞ்சம் முன்னாலாம் செம்ம மழை. ஸோ நல்ல மழையில் ஃபுல் கிணறும் ரொம்பிருச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் போட்டோம்னா தண்ணி வந்து நம்ம ஒண்டுக்கிற மாதிரியே இருக்குது தண்ணி. ஸோ மோட்டர் போட்டு வெளியே தண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிலத்துலையுமே தண்ணி நிற்கிது, பக்கத்தில் ஏரின்றதால ஏரியுமே வந்து ஃபுல்லாக இருக்குது தண்ணி. ஸோ களையோட பிரச்சனை தான் அதிகமாகிடுச்சு இப்போ. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம இது போட்டிருந்தோம்ல தக்கப்பூண்டுலாம், அந்த தக்கப்பூண்டு போட்டதால் அதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி மசித்து அதை மக்க விடணும். நம்ம ஓட்டிட்டு உடனே நடவு நட்டுட்டோம். பிரச்சனை அங்கே தான். அது நல்லா மக்கணும், அது நல்லா மையணும். அந்த டிராக்டரில் ஓட்டும் பொழுது அந்த மண்ணு கூட சேர்ந்து இந்த தக்கப்பூண்டு எல்லாம் நல்லா மையணும். அது நல்லா ஒரு ஆள் ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு. அந்த திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த விதைங்கள்லாம் திருப்பி முளைக்க ஆரம்பிக்குது களையாக. ஸோ அதுதான் களையோட ரீசன். நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்ம வந்து களைக்கொல்லி போடுங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப்பில் தண்ணி எவ்வளோ நிற்கிதுன்னு பாருங்களேன். இவ்வளோ தண்ணி நின்றும் நம்ம பயிர் அழுகலைன்னா நம்ம வந்து விரிடி சூடோமோனாஸ் கொடுக்குறோம். பயோஃபெர்டிலைசரில் அந்த விரிடி சூடோமோனாஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுதாங்க முக்கியமான ரீசனு. அவ்வளோ தண்ணிலையும் அப்படியே அசராமல் நிற்கும், சாயவே சாயாது அவ்வளோ சீக்கிரம் நம்ம பயிர். நம்ம ஆளுங்களை வச்சு களை பிடுங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கேப்பில் வந்து நமக்கு ஆளுங்க போய் களை பிடிங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த களையால் பிரச்சனை இல்லை. இதே களைக்கொல்லின்னு அடிச்சிங்கன்னா அந்த களைக்கொல்லி சாகுதோ இல்லையோ நம்ம பயிர் மேலேயும் தான் அந்த களை பூச்சி படும். அதோடைய தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிர் வளர ஆரம்பிக்கும். நாம் என்ன பண்ண போகிறோம், இதென்ன நம்ம எடுத்து தூக்கி விற்கிறதுக்காக பண்ணுறோம் கிடையாதுங்க. நம்ம வந்து சாப்பிட்றது வீட்டில் சாப்பாட்டுக்கு, கடைங்களுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தான் கொடுப்போம். அப்படின்னும்பொழுது நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லோரும் சாப்பிடணும் அப்படின்னும்பொழுது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரும். நம்ம உரன்றது கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தாங்க கிட்டத்தட்ட 20 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பெருசாக டாக்டர்கிட்டலாம் போனதில்லைங்க. இந்த இயற்கை சாப்பாடு மட்டும்தான். நாங்கள் அரிசி அதிகமாக பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொன்னி தான் பயிரிடுறோம். அதை தான் வந்து நாங்களும் சாப்பிட்றோம். எங்கள் கடைக்கு எங்கள் தெரிஞ்சவங்க கேட்குறவங்களுக்கும் அதை தான் கொடுக்குறோம். ஸோ இந்த மெத்தடை தான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள். இந்த களைக்கொல்லி எல்லாம் பிடிங்கி நான் எல்லாமே வரப்பில் போட சொல்லுவோம். ஏன்னா நம்ம நடக்கும்பொழுது ஸ்ட்ராங் ஆகிடும் வரப்பு, அது காஞ்சி போயிடும். நமக்கு வந்து அந்த காலில் ஒட்டாது, இறுகிடும் வரப்பில் அது விழுந்ததுன்னா. அதை நம்ம வெளில எங்கன்னா குப்பை மாதிரி போட்டு வைக்கிறதோட வரப்பு மேலே போட்டு வச்சாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதால வரப்பு மேலே போட சொல்லிடுவோம். நாங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மில் கொஞ்சம் சுற்றி இருக்கிற இடத்துல நிறைய பழமரங்கள்லாம் நட்டுருந்தோங்க. கருவேப்பிலை, நெல்லி, அதுக்கப்புறம் மாதுளம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறைய கொய்யா, அந்த மாதிரி நிறைய நட்டோம். ஆனால் அதுலேயும் ஒன்று தான் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா நம்ம இங்கேயே இருக்கிறது இல்லை இல்லைங்களா, இந்த மண்ணில் ஃபஸ்ட்டு செடிங்க கிளம்புறதே பெருசு. பயிருன்னு பார்த்தாலே நெல், கரும்பு தவிர பெருசாக எதுவும் போட முடியாது. அது சப்போட்டாலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பூ விட்டு பிஞ்சு விட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருந்த செடிங்க தான். அதை தான் கொண்டு வந்து இங்கே நட்டேன். இங்கே நட்டால் பெருசாக வளரும்னு என்னோடய கற்பனை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்கு இது கிளம்புனதே பெரிய விஷயம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா அப்படி பிஞ்சு துணுண்டு விட ஆரம்பிச்சிருக்கு. நெல்லி, இலந்த மரம் கூட இருக்குது பாருங்களேன். இது வந்து இலந்த இது வந்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை நாட்டு கருவேப்பிலை செம்ம ஸ்மெல்லாக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்குங்க. உடச்சி விட தான் கிடைக்கும். நாங்கள் வரும்போதெல்லாம் உடச்சிட்டு போயிடுவோம். அது பார்த்தாது இந்த இங்கே வர்ற ஆளுங்க ஃபஸ்ட்டு இதை உடச்சிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த நெல்லிக்காய் மரம் இன்னும் நல்லா ஹைட்டாக ஆகணும். ஹைட்டு இன்னும் நிறைய கிளை வந்தக்கப்புறம் தான் இது வந்து அப்படியே காய் வைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரமும் நடுவில் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணால் கிளம்ப மாட்டேங்குது. நம்ம எவ்வளோ நியூட்ரிஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த நியூட்ரிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு இது வளருது, ரொம்ப ஸ்லோவாக வளருது. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஸ்லோவாக வளருது. இப்போ 4 மணிக்கு தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே மழை திருப்பி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. என்னால் வீடியோவே எடுக்க முடியல, அப்படியே க்ளவுட்லாம் ஜாயிண்ட் ஆகுது. இவ்வளோ கேப் இருந்தாலுமே நம்ம இந்த தூர் அதிகமாக இருக்கிறதால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பூ வச்சிரும். பூ வச்சு நமக்கு நெல் பிடிக்க ஆரம்பிச்சிரும். இவ்வளோ தண்ணி நின்றுருந்தாலும் நம்ம விரிடி சூடோமோனாஸ் லிக்விட்லாம் கொடுத்துருக்கிறதால நம்ம வேருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இன்னும் நிறைய தண்ணி நிற்குங்க. இது வந்து கம்மி தான், பயிரே முழுகிற அளவு கூட தண்ணிலாம் நின்றுருக்கு.
ஸோ இப்போ நம்ம ஆளுங்களே வச்சுட்டு வந்து நம்ம இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம். களையெல்லாம் பிடுங்கிட்டுருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து என்ன நியூட்ரிஷன் குடுப்போம் அப்படின்னா, நம்ம இது பஞ்சகவ்யமும், மீன் அமிலமும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் குடுப்போங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நம்ம இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவும் கிளம்பிருச்சுன்னா, அத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த டைமில் நம்ம வந்து லிக்விட் குடுப்போம். ஸோ இப்போதைக்கு இது போதும். பவுடர் நியூட்ரிஷன் இப்போ எதுவும் தேவைப்படாது. இப்போதைக்கு களைய க்ளீன் பண்ணி விட்டோன்னா, இன்னும் நல்லா வளரும். அடுத்த வீடியோவில் இன்னுமே நல்லா எப்படி வளருதுன்றத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் என்னென்ன பயோ ஃபெர்டிலைசர் குடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் சொல்லிட்டேன். இத தாண்டி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயிரிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஏன்னா எவ்வளோ காம்ப்ளிகேஷன் உண்டோ, அத்தனை காம்ப்ளிகேஷனும் என்னோட நிலத்துல உண்டு. இருந்தும் நாங்க வந்து வெற்றிகரமா பயிர் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு இந்த உரங்கள்லாம் முக்கிய காரணம். ஸோ உங்களுக்கும் இந்த உரங்கள் தேவை அப்படின்னா, நான் நம்பர் குடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல தகவல்ல மீட் பண்ணலாம்.